பண்ண சொல்றீங்க? அவங்க ஏன் இப்ப சம்பந்தமே இல்லாம பிரச்சனை பண்றாங்க? ஏங்க விடுங்க, அவளை ஏன் தடுக்கிறீங்க? என்ன பேசணுமோ பேசட்டும். 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு அவ எனக்கு குடுக்கற பரிசா நான் எடுத்துக்கிறேன். அம்மாடி, இன்னும் உனக்கு அம்மாங்கிற நினைப்பெல்லாம் உனக்கு இருக்கா? மா, நீ அப்படியே டாபிக்க மாத்தி பேசாத. நீ பேசுறதை விட நான் கம்மியா தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு எதுக்கு சீதனமா நகை போட்டீங்க? ஆத்திர அவசரத்துக்கு உதவுதானே. இப்ப எனக்கு அது தேவை இருக்கு, அதனால நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல என்னமா தப்பு இருக்கு? இங்க பாருடி, அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யறேன்னு நினைச்சு உன் சந்தோஷத்தை இழந்துட்டு நடு தெருவுல நின்ன. இப்பவும் உனக்காக நாங்க போட்ட நகையை தூக்கி கொடுப்பேன்னு சொல்ற. இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தனா உன்கிட்ட இருக்கிறத ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு கடைசியில அந்த குடும்பம் உன்னை கை கழுவி நடு தெருவுல நிறுத்துவாங்க. நான் சொல்றது நடக்கல, அதுக்கப்புறம் நீ பாரு. அப்படி மட்டும் நடக்கவே நடக்காதுமா. அப்படியே நான் நடு தெருவுல நின்னாலும் உன்கிட்ட மட்டும் நான் வந்துட மாட்டேமா, இது நிச்சயம். இப்படி சொல்லிதான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த வீட்டு படியேறி வந்து நிக்கிற. நாங்க தான் உன்னையும் நீ பெருமையா பேசுற அந்த குடும்பத்தையும் இத்தனை நாளா காப்பாத்திட்டு இருக்கோம். ஆனா நீ அந்த குடும்பத்துக்கிட்ட ஏமாந்தாலும் இனி நான் ஏமாற மாட்டேன். நீ என்னதான் கத்துனாலும் சரி கதர்னாலும் சரி அந்த நகையை நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன் நகையை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அது எங்க அப்பா எனக்காக போட்டது. அது கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அவருக்கே உரிமை இல்ல. நீ என்னதான் தடுத்தாலும் நான் அதை எடுத்துட்டு தான் போவேன். நீ அதை எப்படி எடுத்துட்டு போறேன்னு நானும் பாக்குறேன். ஏய், நிறுத்துறீங்களா? மாறி மாறி பேசிக்கிட்டு உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு அம்மா பொண்ணுகிட்ட பேசுற மாதிரியா பேசுற? என்னமோ எதிரி மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்க. நானும் சரின்னு பொறுத்து பொறுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ வட்டிக்காரன் கடன் கொடுத்து மிரட்டுற மாதிரி கராரா பேசிட்டு இருக்க. அவளுக்கு சீதனமா நாம போட்ட நகை, அது அவ கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதை வச்சு செல்வி என்ன வேணா பண்ணட்டும், அதுக்கு எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. அதை நீ ஏன் தடுக்கிற? இப்போ இங்க பாரு, அது அவளோட நகை, அவ எடுத்துக்கிட்டு போவா. நீ அதை தடுக்க கூடாது. இது என்னோட வார்த்தை. இதை மீறதும் மீறாததும் உன்னோட இஷ்டம். இங்க பாருங்க, நான் அவளோட நகையை கொடுத்துடுறேன். ஆனா நான் மனசார கொடுக்கல, நான் வயிறு எரிஞ்சுதான் கொடுக்கறேன். ஒரு நாள் அந்த குடும்பம் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே புடுங்கிக்கிட்டு உன்னை நடுத்தருவுல தூக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட சுயரூபம் என்னன்னு உனக்கு நல்லா தெரிய வரும். அப்ப நீ இந்த அம்மாவை தேடிதான் வரணும். அதை மட்டும் நீ மறந்துடாத. என் குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி நீ என்ன நினைக்கிறங்கிறது எனக்கு முக்கியம் இல்லம்மா. ஆனா அவங்கள பத்தி எனக்கு தெரியும். நீ சொல்ற மாதிரி என்னைக்குமே நடக்காது. செல்வி, போதுமா? நீ ஏட்டிக்கு போட்டியா பேசாத. உன் நகையில பேங்க் லாக்கர்ல இருக்கு. நாளைக்கே நான் எடுத்து உங்ககிட்ட தரேன். என்னங்க? சரிப்பா, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். இனிமே அம்மா இந்த விஷயத்தை பத்தி பேசாம இருந்தா நானும் எதுவும் பேச போறதில்ல. அவகிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசலாம்ல. அவ நம்ம பொண்ணு, இது எல்லாமே அவளுக்கு தானே. இப்ப எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்றீங்க? அத உங்க பொண்ணு கிட்ட போய் சொல்லுங்க. ஏன்னா அவதான் அந்த குடும்பத்தை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறா. அவ அப்படி ஆடுறதுக்கு எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம் தான் காரணம். எப்படியோ அவ நினைச்ச மாதிரி நகையை தூக்கி தரேன்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப 2 பேருக்கு சந்தோஷமா? இருக்கட்டும். நம்ம பொண்ணுக்கு சீதனமா போட்ட நகையை எடுத்து அவங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்துறாங்க. இது அசிங்கமா இல்ல? அவங்கெல்லாம் இத முன்ன நின்னு நீங்க தான் கேட்கணும். அதை விட்டுட்டு உங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அனுப்பிட்டு இப்ப என்கிட்ட நியாயம் பேசுறீங்களா? டேய், உன்னை திருத்தவும் முடியாது, உங்ககிட்ட பேசவும் முடியாது. பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் நடுவுல நான் தான் தவிக்கிறேன். தெரியுமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டு நகை எங்கேயும் போவாது. அது நம்ம கிட்ட தான் திரும்ப வரும். என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு புரிய வேண்டிய நேரத்துல எல்லாமே கரெக்டா புரிய வரும் தெரியுமா? சரி, எனக்கு இப்ப டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வினோத், செல்வி பூஜா கல்யாணத்துக்கு 50 பவுன் நகை போறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வீட்டில் எல்லாத்திட்டையும் ரெடி பண்றேன்னு வேற சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனா எப்படி இந்த 50 பவுன் நகை வரும்? 50 பவுன் நகை எப்படி பூஜாக்கு போட போறோம்? என்ன செய்ய போறோம்? யோசிச்சு யோசிச்சு
தலையை வெடிச்சிரும் போல இருக்குண்ணே. அதான் வேலை எனக்கும் யோசனையா இருக்கு. ஆனா வாக்கு கொடுத்தது கொடுத்துட்டோம். நம்ம தங்கச்சிக்கு நாம தான் எங்கேயாவது கடனை வாங்கி சொன்னதை செஞ்சிடணும். இல்லைன்னா தப்பா போயிடும். யாராவது தப்பா பேசுறதுக்கு நாமளே இடம் கொடுத்துடக்கூடாது. புரிஞ்சுதா? வேலு, இங்கதான் இருக்கீங்களா? உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயங்க? என்ன முக்கியமான விஷயம்? நீங்க எதை பத்தி யோசிச்சு உங்க மனசு குழப்பிக்கிட்டு இருந்தீங்களோ அதுக்கான ஆன்சரோட வந்திருக்கேன். இருங்க, போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். அத்தை, மாமா. வரேம்மா. என்னம்மா காலையிலயே எங்க போன? சொல்றேன் அத்தை, வாங்க. அண்ணி, அண்ணி. வரேம்மா. என்னப்பா வேலு? தெரியலம்மா. என்ன இவ மகாவை மட்டும் தனியா எதுக்கு கூப்பிடுறா? அவளுக்கு மட்டும் என்ன வாங்கிட்டு வந்திருப்பா? என்னம்மா என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்ட? சொல்றேன் அண்ணி. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் இப்ப சொல்ல போறேன். அதுக்கு யாரும் மறுப்பு சொல்லாம நீங்க எல்லாருமே ஒத்துக்கணும். என்ன இவ திடீர்னு இப்படி சொல்றா? இப்ப என்ன குண்ட தூக்கி போட போறான்னு தெரியலையே. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. அதை ஒத்துக்கலாமா வேண்டாமாங்கிறத அப்புறம் சொல்றோம். நீ பாட்டுக்கு சும்மா நகை போடுறேன்னு வீட்ல யாருக்கிட்டே கேட்காம சொல்லிட்டு வந்த மாதிரி இப்படி ஏதாவது செஞ்சுட்டு வந்தனா எப்படி ஒத்துக்க முடியும்? கீர்த்தி, கொஞ்சம் அமைதியாரு. செல்வி, என்னன்னு சொல்லு. நாங்க எதுக்கு ஒத்துக்கணும்? என்ன விஷயம்? எல்லாமே பூஜாவோட கல்யாண விஷயம் தான் மாமா. நேத்து பூஜாவுக்கு 50 பவுன் நகை எப்படி போடுறதுன்னு நீங்க எல்லாருமே கேட்டீங்கல்ல. அத நான் ரெடி பண்றேன்னு சொன்னல. ஆமா, 50 பவுன் நகை போட முடியாதுன்னு அவங்க வீட்ல போய் சொல்லிட்டு வந்துட்டியா? இல்ல, நான் வாக்கு கொடுத்த 50 பவுன் நகைய நான் ரெடி பண்ணிட்டேன். என்ன செல்வி சொல்ற? நேத்திக்கு தானே நகை போடுறது எப்படின்னு தெரியாம பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு திடீர்னு ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ற. எப்படி செல்வி? ஏண்டி ஒரே நைட்ல 50 பவுன் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்றா? ராத்திரியோட ராத்திரியா எங்கேயாவது பேங்க்ல கொள்ளடிச்சு வந்துட்டாளோ? ஏமா செல்வி, ஏதாவது பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சா? என்ன வேலு, அவ்வளவு பெரிய ஆர்டரா கிடைச்சிருக்கு? அக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. எனக்கே என்னன்னு புரியல. அப்புறம் செல்வி, என்னங்க திடுதுப்புன்னு வந்து இவ்வளோ நகையை ரெடி பண்ணிட்டேன்னு சொல்றீங்க? எப்படிங்க ரெடி பண்ணீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. சொல்றேன் வேலு, இப்ப நான் எங்க வீட்ல இருந்து தான் வரேன். எனக்கு எங்க வீட்ல சீதனமா போட்ட நகையெல்லாம் நான் பூஜாவுக்கு போடுறதா இருக்கேன்.